ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த போஸ்டரில் வந்து ஒரு பொண்ணு பருதா போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு யாருன்னே தெரியல. சரி, ஓகே, ட்ரெய்லரை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அனுபமா பரமேஸ்வரன் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுடைய எல்லா படமும் பார்ப்பேன். ரொம்ப சூஸியாக, ரொம்ப செலக்டிவாக, அந்த கண்டென்ட்டாக தான் புதுசாக இருந்தால் தான் அவங்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரும் அப்படிப்பட்ட ஒரு ட்ரெய்லராக இருக்கும்னு நினச்சி உள்ளே போனால் ட்ரெய்லராகவே பயங்கர கேட்சியாக இருந்தது. சரி, ஓகே, படத்தை போய் பார்க்கலான்னு சொல்லி இப்போ பார்த்தா ரொம்ப அழகான கண்டென்ட்டுங்க. கதையாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குக்கிராமத்தில் ட்ரெடிஷ்னலாக ஒரு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஊர் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த ஊரில் என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓவராலாக அந்த படுதா போட்டுட்டு தான் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. பீரியாடிக்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு பயங்கரமான ஒரு தாய் வர வழியில் என்ன நடந்திருக்குன்னா, அவங்கள ஒரு 4-5 பேர் கற்பழிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி உடச்சி அந்த தாய் அங்கேயே அந்த 4 பேரை கொளுத்தி சாகடிச்சிருக்காங்க. அந்த தாயை இவங்க அம்மனாக வழிபட்டுட்டு வராங்க. அந்த அம்மனுக்கு ஒரு சிலைய வடிவத்தை கொண்டு வராங்க. அந்த சிலை வடிவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா, காற்றுல வந்து சேலை வந்து அந்த அம்மனுடைய கண்ணில் வந்து விழுந்திருக்கு, அந்த தலையில் வந்து விழுந்திருக்கு. அது ஒரு சைனாக பார்த்துருக்காங்க. ஓகே, அம்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரில் இருக்க பெண்கள் எல்லாருமே பருதா போடணும் அப்படின்றத நம்மக்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க. அதை நம்ம கேரி பண்ணுவோம் அப்படின்றத ஒரு வாட்டியும் ஒரு வருஷமும் திருவிழா வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அது வரைக்கும் அந்த அம்மனுடைய கண் கட்டப்பட்டே இருக்குது. அந்த திருவிழா அன்னைக்கு மட்டும் அந்த அம்மனுடைய கண்ணை கழட்டி அங்கே ஒரு 4-5 சோளக்காட்டு பொம்மைகளை வச்சு இந்த அம்மன் மனுஷங்களாக இருக்கும்போது எப்படி துன்புறுத்தப்பட்டாங்களோ அப்படி ஒரு ஸ்டேஜ் ட்ராமா கொண்டு போய் அந்த 5 பேரை எப்படி அவங்க சம்ஹாரம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த திருவிழாவோட மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அண்ட் அங்கே இருக்க எல்லா பெண்களும் ஆஃப்டர் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா இந்த பருதா போட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னலாக அது இருக்குது. அப்படி வாழ்ந்துட்டுருக்க ஒரு பொண்ணு தான் நம்ம அனுபமா பரமேஸ்வரன். அவங்க ஒரு பையனையும் லவ் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய ஸ்கூல் டைமில் இருந்து இருக்குது. பட் என்ன தான் லவ் பண்ணாலும் யாருக்குமே தெரியாமல் அவங்க மீட் பண்ணால் கூட ஒரு வாட்டி கூட அந்த பையனோட முகத்தை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றது அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்காங்க. அந்த பையன் யாருன்னா, அந்த ஊருடைய தலைவருடைய பையன். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி நிச்சயதார்த்தமே நடந்து முடியுது. முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் அனுபமா பரமேஸ்வரன் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க. காற்றுல அந்த பர்தா அப்படி பறந்து போயிடுது. யாரும் அங்கே இருக்காம இருக்க என்னன்றது அவங்களுக்கு புரியல. சரி, ஓகே, யாரும் பார்க்கல. அப்பயும் அவங்க ஃப்ரெண்டை கேட்குறான், ஏய் யாரும் பார்க்கல இல்லடி, எல்லாம் ஓகே தானே? யாரும் பார்க்கல, இங்கே யார் இருக்க போகிறா, நீ வா அப்படின்றத சொல்கிறாங்க. கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிற அந்த நாள் அன்னைக்கு ஒரு மேகசினில் இவங்களோட ஃபோட்டோ ஒன்று வருது. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக். எப்படி இவங்க இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போஸ்ட் கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று வருது. அதனால் அவங்க கல்யாணமே நிற்கப்படுது. அவங்க கிராமத்தோட வழக்கப்படி என்னென்னா, இப்படி அவங்களுடைய முகம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே அந்த அம்மன் வந்து இந்த 4 பேரை சம்ஹாரம் பண்ணிவிட்டு ஒரு கிணத்துல வந்து குதித்து இறந்துருப்பாங்க. அந்த கிணத்துல வந்து இந்த மாதிரி பெண்களுடைய முகம் தெரிஞ்சவங்களை வந்து சாகடிச்சிருவாங்க. அண்ட் எதுக்காக சாகடிக்கிறாங்கன்னா, சப்போஸ் அவங்க சாகலைன்னா அந்த ஊரில் வேறு யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அந்த குழந்தைகள் இறந்துரும் அப்படின்ற ஐதீகம் அங்கே இருக்குது. அதுக்காக தான் இவங்க இறந்து போகணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அப்படி அனுபமா பரமேஸ்வரன் அவங்களுடைய காலில் அந்த கல்லை கட்டி அந்த கிணத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுத்துன்றதான் இந்த படத்துடைய கதை. நான் சொல்லும்பொழுதே இந்த கதை எந்தளவுக்கு க்யூரியஸாக இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப யூனிக்காக இருந்தது. அண்ட் இந்த கதையில் ரைட்டராகவும் டேரக்டராகவும் எனக்கு சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. என்னென்னா, கண்டிப்பாக இந்த உலகத்தில் கடவுள்ன்றது இருக்காங்க, அதில் சந்தேகமே கிடையாது. பட் அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஆதாயம் தேடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மூட நம்பிக்கைகளை நமக்கே தெரியாமல் உள்ளே கொண்டு வராங்க. அந்த மூட நம்பிக்கைகள் நம்மளுடைய வாழ்க்கையை எந்தளவுக்கு பாதிக்குது. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ இடங்கள்ல நம்ம வந்து ஒரு 3 மாத குழந்தலாம் ரேப் செய்யப்படுதுன்ற நியூஸை நம்ம கேள்விப்படுறோம். 3 மாத குழந்தைகிட்ட அவங்க என்ன பார்த்துருப்பாங்க? அந்த குழந்தை என்ன படுதா போட்டிருக்கா, என்ன பண்ணியிருக்கா? அது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய பார்த்து எப்படி அவங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்படலாம்? அப்போ அவங்க தான் மிருகம், இவங்க கிடையாது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப ஒரு கமர்ஷியல் மீட்டரில் சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் எனக்கு இந்த பர்தா படம் அமைஞ்சிருந்தது. அண்டு அனுபமா பரமேஸ்வரனோட ஆக்டிங் ப்ரில்லியண்ட், எக்ஸ்ட்ரானரி. ஏன்னா இது வரைக்கும் அவங்கள ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்துருப்போம். பயங்கர ஸ்டைலிஷாக, மாடர்னாக, அப்பா இப்படி இருக்காங்களே, இவ்வளோ ஹாட்டாக இருக்காங்களேன்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஜோனையும் பிரேக் பண்ணி பயங்கர ட்ரெடிஷ்னலாக, கண்டிப்பாக அவங்க கிராமத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் அவங்க தான் டப்பிங்கும் கொடுத்துருக்காங்க.
அவ்வளோ சரளமாக இருக்குது அவங்களுடைய தெலுங்கு. ஏன்னா அது காரணம் அவங்க நிறைய தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதில் அந்த கிராமத்தை பொண்ணுன்றதை அப்படி மனசில் பதிய வைக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அண்ட் மேக்கப்பாக இருக்கட்டும், இந்த கதைக்காக அவங்க ரெடி பண்ண அந்த ஜோனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. பட் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபாக எனக்கு பயங்கர விறுவிறுப்பாக அடுத்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் அந்த படத்தை பார்த்துருந்தேன். படத்தோட இன்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு அப்புறமாவும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, அனுபமா பரமேஸ்வரன் என்ன ஆக போகிறாங்க, கடைசியில் அவங்க நினச்சது நடக்குமா அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போதை நான் அதை என்னன்றதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் படம் பாருங்கள். ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் பண்ணுறாரு, நம்ம தெரிஞ்ச நல்ல பெரிய டேரக்டர் ஒருத்தர் இருக்கார். இதெல்லாம் டுவர்ட்ஸ் த எண்டில் அது போய் முடியும் போது ரொம்ப ப்ளசண்ட்டாக முடிஞ்சால் கூட, அது அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட, இன்னும் ஏதாவது மசாலா அதில் இருந்திருந்தால் அது ஒரு ஹை ரேஞ்சில் போயிருக்கும். அதை டேரக்டர் பிரவீன் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாரோன்றதை எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. இன்னும் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கலாம். எப்படி ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க அத்தனை கண்டென்ட்டை கொடுத்து ஆடியன்ஸை அந்தளவுக்கு பிரிஸ்காக எங்கேஜிங்காக உட்கார வச்சாங்களோ, அதே மேஜிக்காக அவங்க செகண்ட் ஹாஃப்லேயும் பண்ணியிருந்தாங்களோ, இன்னும் இந்த படம் டைட்டாக பேக் ஆகிருக்கும், இன்னும் பயங்கர விறுவிறுப்பாக போயிருக்குமே. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணி செகண்ட் ஹாஃபில் நிறைய இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி இந்த கதை மாறிடுச்சுன்ற ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. வேறு எதுவும் கிடையாது. இதான் நீங்கள் பர்தா படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுருக்கேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.